சூப்பராக இருக்குது. நம்ம சேனலை மறக்காதீங்க. இது உங்கள் தமிழ் கிரீக். பாருங்க பிரட்டல் எப்படி இருக்குது பாருங்க. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் தமிழ் கிரீக். என்னங்க என்ன வீடியோ போட போகிறீங்க? சீலா கருவாடு பிரட்டலுங்க. இங்கே வந்து துண்டு துண்டாக இருக்கு பாருங்க. நல்லா மட்டன் மாதிரி இருக்குங்க. ரெண்டு மூணு மணி நேரமாக ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். துண்டு எப்படி இருக்குது பாருங்க. இதப்போ பிரட்டல் சீலா கருவாடு பிரட்டல். சரி, இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். கடாயை வச்சாச்சு. எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கொஞ்சம் பொரித்து எடுத்துட்டா இந்த கருவாடை ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி பொரிக்கிற மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாசம், அந்த ஒரு மாதிரியான கெட்ட வாசமாக வரும் கருவாட்டில். அந்த வாசம் வந்து வராது. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் கருவாடு வந்து சுத்தமாக அப்படியே சூப்பராக கருவாடு வாசம் இருக்கும். இப்போது வந்து அதை அவங்க அந்த செய்முறை சரியில்லையா இல்லை எப்படின்னு தெரியலங்க. கருவாடு எந்த கருவாடு, ஒரு நெத்திலி கருவாடு எடுத்தால் கூட அப்படி குடலை பிடுங்குது. அதனால் நீங்கள் எந்த கருவாடு யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாசம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த பேடு வாசம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால சரி, சூடாகிடுச்சு. இதை போட்டுக்கணும். சீலா கருவாடு பொரிஞ்சிட்டுங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருளை பாருங்கள். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இது வந்து 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். அடுத்து தேவையான அளவில் பச்சை மிளகாய். அடுத்து இங்கே வந்து ஒரு சின்ன பழம் பொடுசாக நறுக்கோங்க. நான் சின்ன பழம் தான் எடுத்துக்கிறேன், பொடுசாக நறுக்கலாம். அவ்வளோதான். இங்கே நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்திங்களா, கலரெல்லாம் நல்லா மாறிடுச்சு. இப்போ எடுத்துக்கணும். ஒரு வாரத்தில் வச்சுட்டு எடுத்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும். வெங்காயம் அதை நிறைய போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கட்டுங்க. நல்லா வணங்கட்டும். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு. கருவாடில் உப்பு இருக்குங்க, தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாடில் நிறைய உப்பு இருக்கும். நல்லா வணங்கட்டும். பூண்டு இந்த உழவு பல்ல எடுத்துக்கோங்க. நல்லா புதுசாக வெட்டிக்கோங்க. பிடிக்குங்கிறவங்க போட்டுக்கோங்க, வேண்டான்னு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கருவேப்பிலை நல்லா வணங்கட்டும். இந்த அளவில் வதங்கிடுச்சு. இப்போ சின்ன பழம் பொடுசாக வெட்டியிருக்கிறேன், போட்டுக்கலாம்.
இந்த பிரட்டலுக்கு சூப்பராக இருக்கும். அதனால நல்லா இருக்கும். சின்ன பழம் போடுங்க, நிறையா போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த சீலா கருவாடு வந்து புளிப்பு போட்டால் நல்லா இருக்காது, இந்த பிரட்டலுக்கு நல்லா இருக்காது. துண்டு மீன் பார்த்திங்களா, அதனால் லைட்டாக ஒரு சின்ன பழம் பொடுசாக வெட்டி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய். உங்களுக்கு மிளகாய் பொடி, மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மேலே மிளகு பொடி நல்லா வணக்கணும். இந்த பச்சை வாசனை போட்டுங்க. இந்த துண்டை போட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டுக்க சூப்பராக இருக்கும். அப்படியே இருக்கும் மக்களை, உடையாது. நீங்கள் இந்த மெத்தேடில் செஞ்சீங்கன்னா அப்படியே இருக்கும், துண்டுகள் உடையாது. சுடு சாப்பாடுக்கும் நல்லா இருக்கும். சுடு சாப்பாடு விட்டு பழைய சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். சுடு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், பழைய சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுலாம், சூப்பராக இருக்கும். எவ்வளோ வெங்காயம் போட்ட மக்களை பாருங்கள், நல்லா வணங்கினா சூப்பர். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. துண்டு எண்ணெய் புரட்டினாலும் நீங்கள் துண்டு உடையாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கணும். சீலா மீன் கருவாடு பிரட்டல் எப்படி செய்யலான்னு பார்த்தங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குங்க. இந்த செய்முறையில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரியேக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ட் பாய்.